ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? மதியம் சாப்பாடு ஓகே. என்னுடைய சேனல் டைம் வந்து 2 மணி, மதியம் 2 மணி தான் என்னுடைய சேனலில் வீடியோ வந்து போஸ்ட்டு பண்ணணும். ஆனாலும் சில டைம் வந்து எனக்கு கிடைக்கிற டைமுக்கு போஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். இப்போ வந்து இன்றைக்கி 2 மணிக்கு போஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக இந்த வீடியோ பேசுகிறேன். ஓகேவா? இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய இமை புருவம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? ஆல்ரெடி இங்கே ஒன்றும் இல்லை. இது வந்து நான் எப்போவுமே வீட்டில் தான் எடுப்பேன். ஆனால் நேற்றைக்கு வந்து முந்தா நேற்று நான் எப்படி ஒரு சேனலுக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க சரியா. அப்போ அதுக்கு வந்து சரி போகலாம் அப்படிங்கிறதுக்காக போனேன். டிவி ஷோ, சேனல் இல்லைங்க, டிவி ஷோக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஓகே போனேன். அப்போ வந்து இது வந்து நம்ம பியூட்டி பார்லர் போகிற பழக்கம் எனக்கு இல்லை. ஃபேஷியல் பண்ணுறது இதெல்லாம் இல்லை. நான் சொந்தமாக வீட்டில் நானே ஏதாவது இந்த மாவு அது இது ஏதாவது கிடச்சா சொல்லுவாங்கள்ல மளிகை பொருட்கள் இந்த மாதிரி ஏதாவது கிடச்சா பண்ணிப்பேன். காய்கறிகள் பழங்கள் இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் இயற்கை தாவரங்கள் இந்த மாதிரி விஷயங்களை வச்சே நான் வந்து ஃபேஸை வந்து இது பண்ணிப்பேன். பியூட்டி பார்லர் போகக்கூடிய ஒரு பழக்கம் இல்லை. புருவத்தை வந்து த்ரெட்டிங் பண்ணுறதுக்கு கூட நான் வீட்டில் நானே பிளேடு போட்டு பண்ணுவேன். ஆனால் நான் வந்து ரொம்ப ரேரான ஒரு கல்யாண வீடு, ஒரு பாலுகாய்ப்பு வீடு, ஒரு இந்த மாதிரி ரொம்ப நெருக்கமான இந்த இதுக்கு நம்ம போகணும், இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும்னா மட்டும்தான் பியூட்டி பார்லர் போவேன். அதேமாதிரி டிவி ஷோக்கு ஒரு வாய்ப்பு வந்தோன்னா சரி ஓகே போகலாம் அப்படின்ட்டு நான் போனேங்க. போய் என்ன ஆயிடுச்சுன்னா அங்கே பாருங்கள் அந்து போச்சு. ஓகேவா? ஓகேங்க. இப்படி தான் நான் வந்து போயிட்டு வந்தேன், டிவி ஷோவுக்கு போயிட்டு வந்தேன், பேசினேன். எப்படி வரப்போகுதுன்னெல்லாம் தெரியாதுங்க. ஓகேவா? அப்புறம் வந்து என்ன அப்படின்னா, இன்றைக்கி உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறது கார்த்திகை மாதம் இல்லை, நீங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிடுவீங்களா? எங்கள் வீட்டில் சாப்பிட முடியாதுங்க. இனி ஜனவரி 5க்கு அப்புறம்தான் நான்வெஜ்ஜே சாப்பிட முடியும். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் நான்வெஜ்ஜு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் உடம்ப தெம்பாக்கி இப்போ ஃபுல்லாக காய்கறியில் ஓடிட்டுருக்கு. ஓகேவா? ஓகே. எல்லா நாளும் டயட்டு ஃபாலோ பண்ணுறதுனால காய்கறி வந்து மட்டும்தான் சாப்பிட்றேன், நான்வெஜ் எடுக்கிறதில்ல. அதான் நான் ஆல்ரெடி சில வீடியோவில் சொல்லியிருப்பேன், நான்வெஜ் எடுத்தால் ரைஸ் எடுக்க மாட்டேன், வெறும் நான்வெஜ் மட்டும். நான்வெஜ்னால் தனியாக அது கறி மீன் அந்த மாதிரி மட்டும்தான் சாப்பிடுவேன், ரைஸு சேர்த்துக்க மாட்டேன். அப்படி ரைஸ் வந்து வாரத்தில் 2 நாள் சேர்த்துப்பேன். அது பாக்கி உள்ள நாள் காய்கறிகள் பழங்கள் நான் தான் தானிய வகைகள் வந்து பொடிச்சு வச்சுருக்கேன்ல, வெயிட் லாஸ் பொடி, அது வந்து சாப்பிட்டுப்பேன். இந்த மாதிரி ரன் பண்ணி போயிட்டுருக்குறேன். இப்போ பரவாயில்லையா? நான் கொஞ்சமாச்சும் ஸ்லிம் ஆகிருக்கேனா? உங்களுக்கு தெரியுதா? ஓகே. இந்த வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்ங்க.